பிரச்சனை இருக்கலாம் பொழுதே கடவுள் நினைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் பொழுது அங்கே தானே. அப்போ தான் நான் கடவுளையும் யோசித்தேன். அந்த ரோகிதாஸ் அப்படி தான் குஷ்டரோகி. அவன் அனுப்பின்னு இருக்கும்போது முருகாக கடவுளே நான் யோசிச்சுன்னு இருந்தான். ஒரு ரோகிதாஸ்னு ஒருத்தன் குஷ்டரோகி. அவன் தான் கடவுள் பக்தியிலே சிறந்தவன். நான் கொக்கு சொல்லிட்டு போயிடுச்சுன்னு அங்கே போய் இப்போ தேடி பார்த்தா அவனுக்கு குஷ்டரோகி. அவன் அனுத்துறதே கடவுளை, வலியே கடவுளுக்காகன்னு நினச்சிக்கிறான் அவன். எனக்கு வலியை கூடு கடவுளே, நான் உன்னை நினச்சின்னு இருப்பேன். தப்பு இல்லை, அது அவங்க மார்க்கம். சில மார்க்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பாங்க. ஜாட்டியில் அடிச்சுக்கிட்டு கத்தியில் வெட்டித்தெல்லாம் எதுனா வலி ரணம் வந்த பிறகு நல்லா நெருப்பு பாடினா அது பாடினா அடுப்பு போட்டு எரி வச்சு டீ சூடு பண்ணி காப்பி குடிக்கலாம். கீழே போட்டு மேலே நடப்பான். காலில் புண்ணாயிட்டு காலில் ஆத்தா இது மாதிரி பாவம் பண்ணிட்டேன்னு இவனாவே நம்ம ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிறோம், போன ஜென்மத்தில் ஏதோ என்ன பண்ணிக்கிறான். ஏன்னா மனம் தந்திரசாலி. அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் நம்மளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கோம். நான் பண்ண பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஜாலியாக இருந்துருவோம்னா இல்லையா? அப்போ ஜாலியாக இருந்தால் ஒன்று தோணும், நமக்கு பிரச்சனை இல்லையே, நம்ம நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, ஒன்று நினைக்க முடியலையேன்னு தோணும். அப்போ பிரச்சனை என்ன பண்ணேன், வரமா குடுன்னு வரா கேட்பான். அப்படி இல்லையே வாழ்க்கை, அப்படி இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லைன்னா பிரித்தியாருடைய பிரச்சனையை சரி பண்ணலாம் தானே, நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நான் அதை பார்க்கறதே இல்லையே. என்னை ஏன் வசதியாக்க கடவுள் கேட்கவே இல்லை ஒருத்தனும். நான் என் நண்பனுக்கு எத்தனையோ வாட்டி சொன்னுக்கிறேன், டேய் நீ பிஸ்னஸ் பண்ணுறதே இந்த 4 பேர் என்ன பண்ணுறதுக்கு, வாழ வைக்கிறதுக்கு தான். அந்த நினைப்பு வரைக்கும் உன் பிஸ்னஸ் எப்படி இருக்கான், நல்லா இருக்கும். என்ன பண்ணேன், ஒழுங்காக பண்ணு. அதில் யாரா நீ 10 ரூபா நஷ்டம் 10 ரூபா லாபம்னு பார்க்குறதுக்கு நான் வேலை செய்ய கம்பெனி நத்துற ஆர்டர் வாங்கி என்ன பண்ணு, நீ வேலை செய்யணும். 5 ரூபா நஷ்டமாக இருந்தால் இருந்துன்னு போயேன், எவ்வளோ லாபம் பார்த்து 5 ரூபா நஷ்டம் பார்க்கலாம் தானே. இல்லை லாபம் மட்டுமே பார்த்துன்னுக்கிறான்னு நினைக்கிறவங்களாம் வாழ்க்கையில் வெற்றி பெறல. புரியுது என்ன சொன்னேன்? நான் என்ன பண்ணுவேன், போட்டுட்டோம் தூட்டுட்டோம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு நீரோடை போல் வாழ்ந்து நிற்கணும். நான் எனக்கு பிரச்சனை வரலாம், அசிங்கம் பற்றலாம், ஆனால் நான் என்ன பண்ணுங்கண்ணே, என் செயலை செஞ்சுனே இருக்கணும், அவ்வளோதானே. நான் ஏன் துக்கப்படுறோம் சந்தோஷப்படுறேன், துக்கம் வந்தது போயிடுச்சு, அவ்வளோதான். அது வந்தது அது போயிடுச்சு, ஏன் பிரச்சனையே இது, அது துக்கத்தோட பிரச்சனை. அது துக்கத்துக்கே பிடிக்கல நம்மளுக்கு. இவன் என்ன பண்ணாலும் இதையும் என்ன பண்ணுகிறான் வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறான். இனிமேல் பட்டு இவன் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு யார் முடிவு பண்ணுதே, துக்கம் முடிவு பண்ணிடுச்சு. துக்கம் முடிவு பண்ணால் கூட என்னால் உடம்புல பழக்க தோஷம். பழைய நினப்புடா பேராண்டி, பழைய நினப்புடா. போய் துக்கத்தை கூப்பிட்ற, ப்ளீஸ் கமான் வா. அப்போ இப்போ பழகிடுச்சு இல்லை, அதை கூட லூஸாக இருந்தாலும் பழகிட்டான்ல, கோனில் இருந்தாலும் எந்தாச்சே உடம்பு இல்லை, துக்கத்தை உடம்பு இல்லை, அவ்வளோ பழகிட்டோம். நானும் அதுவும் ரொம்ப பின்னி பெரிஞ்சிச்சு பெடல் எடுத்துருந்தோம். அதான் இப்போ ஆடுறதுக்கே சந்தர்ப்பம் வர மாட்டேங்குது.